பிகாஸ் நம்ம ரவி மோகன் சாரை இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. இல்ல அவங்க எல்லா ரோலுக்குமே இம்பார்ட்டன்ஸ் ஈக்குவலா இருக்கு. ஸ்ரீலீலாவும் செம்மையா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ரீச் ஆகும் பெரிய அளவுக்கு எல்லாருக்கும். தேங்க்யூ. பராசக்தின்னு கூப்பிட்டாங்கன்னா சாமி படம் தான் நினைச்சேன். அவரையும் அதை பார்த்து ஜெயம் ரவியோட படம்னு சொல்லிட்டு வந்து பாக்குறப்ப எக்ஸ்பெக்டேஷன் தான் பார்த்தேன். பட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படத்தை குறைய சொல்ல முடியாது. பட் எல்லாருமே வந்து பார்க்கணும் இந்த படத்தை. மற்ற எந்த படத்தையும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இந்த படம் வந்துட்டு எல்லாருமே வந்து பார்க்கணும். ஏன்னா ஹிஸ்டாரிக்கே எடுத்திருக்காங்க. ஸோ வந்துட்டு முன்னாடி வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு எல்லாமே பார்க்கறதுனால என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தெரியும். ஸோ அதனால வந்து நான் சொல்றேன் சிவகார்த்திகேயன் தான் பேசுவேன். ஏன்னா அவர் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் இதை காட்டிருக்காங்க நல்லா. ஸோ அதனால சொல்றேன். ஜெயம் ரவிக்கு வந்துட்டு வில்லன் கேரக்டர் கொடுத்துருக்கனால ஸோ அது அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் அடாப்ட் ஆகணும்ல. ஸோ அதனால வந்துட்டு கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டா அவதான் சொன்னார்ல, இந்தி எதிர்க்கிற ஆள் நாங்கள் இல்லை, பட் இந்தி திணிக்கிறவங்களை எதிர்க்க ஆள் தான் சொன்னாங்க. ஸோ அதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி இப்போ பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுப்பாங்க எதனால வந்து இந்தியை நம்ம வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பாதி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியை பார்த்தாலே எதிர்க்கிறாங்க. பட் அது அப்படி இருக்கக்கூடாது. இந்தியை நம்ம திணிக்கிறவங்க மட்டும் தான் எதிர்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்து பேசிருக்காங்க. அதான் கரெக்டா இருக்கு. இந்த ஃபேன்லாம் இல்லக்கா, அஜித் ஃபேன் தான் நான். சிவகார்த்திகேயனுக்காக வந்தேங்க்கா. நல்லா இருந்துச்சு படம், சூப்பரா இருந்துச்சு. இப்போ இந்த தமிழுக்காக வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்கன்றாங்க. என்ன கஷ்டப்பட்டாங்க யாருக்குமே தெரியாது. இந்த படத்துல வந்து எப்படிலாம் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்கன்றது ரொம்ப பயங்கரமா தெரியுது. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா எல்லாருமே, ஏன்னா வேற எந்த படமும் கிடையாது. ஆனா எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். பார்த்துட்டு எல்லாரும் யாருக்கு ஓட்டு போடணும்னு அவங்களே முடிவு பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா தமிழ் ஹிந்தி வந்து நம்ம இங்க வந்துச்சுன்னா ஆல்ரெடி அப்புறம் நம்ம பையா மாதிரி பானிபுரி வைக்க வேண்டியதுதான். அவங்கள வந்து விடக்கூடாது. எப்படி இருந்தாலும் வேற யார் வந்தாலும் ஓகே, பிஜேபி அலையன்ஸ் வந்து ஃபுல்லா இங்க ஹிந்தி வந்து வரக்கூடாது, அவ்வளவுதான். எல்லா கேரக்டரும் சிவகார்த்திகேயன் வந்து ஹீரோனால அவருக்கு நிறைய கேரக்டரும் கொடுக்கல. அப்படின்னு பார்த்தா வில்லனுக்கும் எல்லாருக்குமே ஈக்குவலா தான் பிளே பண்ணிருக்காங்க. 2 பேர் தான் ஆனா மெயின். சிவகார்த்திகேயன் அதர்வாவும் நல்லா கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து வந்தாலுமே நல்லா கொஞ்சம் பயங்கரமா பிளே பண்ணிருக்காரு. ஆனா அவர் வந்து புரட்சி கொண்டு வந்திருக்காரு. கடைசி வரைக்கும் அவர் பேர் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து. எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் வரல. நார்மலா மூவி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி தான், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி தான் வந்தேன். வந்து பார்க்கும்போது படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி தமிழ்நாட்டில் கால் எடுத்து வச்சா என்ன நடக்கும் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்த ஸ்கிரிப்ட்லாம் அதுதான். பிஜேபி தமிழ்நாட்டில் கால் எடுத்து வச்சா வந்து என்ன நடக்கும் அப்படின்றது தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து இந்த மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க, இந்தியை வந்து திணிக்கிறாங்க. அதுதான் எஸ்கே தெளிவா சொல்லியிருக்காரு. நாங்க வந்து இந்திக்கு எதிரானவங்க இல்ல, இந்தியை நாங்க எதிர்க்கல, இந்தி திணிப்பை தான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா ஒரு பிஜேபி காரங்க எல்லாம் வந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படம். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லாவே அவங்க தமிழ்நாட்டு உள்ள கால் எடுத்து வச்சா என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இருக்க மாநிலத்துல நம்ம மொழி முக்கியம் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்ம மாநிலத்துல நம்ம தமிழ் தான் ஃபர்ஸ்ட். இப்போ ஆங்கிலத்தை 2வது மொழியா எடுத்துட்டு வந்தது நம்ம கத்துறது 200 வருஷம் ஆயிடுச்சுன்றதே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்ப திரும்பி 3வது ஒரு மொழி எடுத்துட்டு வந்தா படத்துல காமிச்ச மாதிரி தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ்ல படிச்சு எழுதணும், அப்புறம் இங்கிலீஷ்ல படிச்சு எழுதணும், அப்புறம் ஹிந்தியில படிச்சு எழுதும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை கத்துக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம யாருமே எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாது. ஒரு நார்மலா ஒரு சேலரி போயிட்டு ஒரு நார்மலா ஒரு பிரைவேட்ல தான் வேலை செய்ய முடியாது, கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது, வேலைக்கும் போக முடியாது. ஆனா தெளிவா சொல்லியிருக்காங்க, இந்த இந்தியை வந்து நாங்க எதிர்க்கல, இந்தி திணிப்பை தான் எதிர்க்கின்றதை திரும்பி ஆணித்தரம் தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால வந்து படம் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். இந்த தமிழுக்காக எவ்வளவு பேர் போராடி இருக்காங்க, தமிழுக்காக எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றத ரொம்ப தெளிவா காமிச்சிருக்காங்க, அந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் நடந்த ஒரு உண்மைதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்க்கணும். சும்மா ஒருத்தவங்க 2 பேர் வந்து பார்க்கறப்ப ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. தமிழுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க, தமிழ் எவ்வளவு முக்கியன்றதையும் சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. ஆமா, சூப்பரா பண்ணிருக்காங்க. எஸ்கே எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா நடிச்சிருக்கா போல. அதே மாதிரி நீங்க பாத்திருப்பீங்க, ஜெயம் சார் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மூவி தான் வில்லனா நடிக்கிறா போல. அவருக்கான கேரக்டரா அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா லாஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆக்டிங். அந்த வில்லன் ஆக்டிங் அவருக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சேன். ஆனா சூப்பரா பண்ணிருக்கா போல. வில்லன் ஆக்டிங்லயும் எஸ்கே சாரும் சூப்பரா பண்ணிருக்கா போல. நல்லா பண்ணிருக்காரு. மூவி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, சென்சார் போட்டுருக்காங்க. ஆமா, நான் இல்ல அது ஒன்றும் பெரிய பாதிப்பாலாம் இல்ல. மற்றபடி அந்த கருத்தை கரெக்டா வந்து பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அது மறைக்கும் போது அந்த கருத்து எதனா மறைஞ்சுதான் பரவாயில்ல. இல்ல, கருத்து எல்லாமே தெளிவா இருக்கு. அந்த படத்தோட கான்செப்ட் எல்லாம் அதுல கரெக்டா கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் இல்ல. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து கருத்துள்ள ஒரு படம்.
காதல் சீன் இல்ல, ஒரு ஃபைட் சீன் இல்ல, எல்லாம் போராட்டமா இருக்கு. எதுக்கான போராட்டம்னா தமிழுக்கான ஒரு போராட்டமா இருக்கு. தெளிவா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். எந்த ஒரு ஆபாசமான ஒரு இதுவோ இல்ல, காதல் இல்ல, ஒரு ஃபைட் சீன் இல்ல, எந்த ஒரு கெட்ட பழக்கம் பண்ற ஒரு இதுவுமே இல்ல. நல்லா இருக்கு படம், ரொம்ப தெளிவா இருக்கு. எல்லாமே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்க்கணும். தமிழுக்காக நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றத வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்.